இன்ஸ்டா கப்புல இப்ப என்னை பார்த்துட்டு இருக்காங்க, நான் சொல்றேன் அல்லாஹ் உங்களுக்கு பறக்கச் செய்யுன்னு சொல்லுவேன். நீங்க நல்லா இருக்கும். ஆமாங்க, உடனே அங்க ஒரு பெஸ்ட் கப்புல் ஏங்க ஒரு ரசூலுல்லாஹ் செய்திருக்காங்க, நாம அப்படி பண்ணணும் பாருங்க, நான் உங்களை பீட் பண்ணிடுவேன். ஒரு வீடியோ அதுக்கு போடுவோம், வைரல். மாஷால்லா பெஸ்ட் கப்புள்ஸ் நிறைய பேர் மாஷால்லா ஹிஜாப்லாம் போட்டு அவங்கெல்லாம் இது பண்றாங்க. மார்க்கத்துடைய சில ஷரியத்துல கடைபிடிக்கிறாங்க. ஒரு ஹஸ்பண்ட் மேல ஒரு ஒரு கப்பல் மேல பொறாமைப்படுறாங்க, அந்த கந்திஷ்டி பட வாய்ப்பு இருக்கு. எப்படிப்பட்ட புருஷன் பாருங்க, எனக்கு வாய்ச்சிருக்கானு நினைச்சானே என்ன பாருங்க, வீடியோ காட்டி நீங்கள் இப்படி எல்லாம் இருக்கிறீங்களான்னு ஒரு பெண் பேசுறா. அட இப்படி கூட நம்ம வந்து ஒரு இன்ஸ்டா போடலாமே அப்படின்னு பாக்குறதுக்கு. வீட்டில் நடக்கிற நிறைய விஷயங்கள்லாம் நீங்கள் சோஷியல் மீடியாவில் பப்ளிஷ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நிச்சயமா முஸ்லீம் கப்புள்ஸ் இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் கப்புள்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆமா, அவங்களுக்குள்ள பேசிக்கிறது ரொமான்டிக்கான என்ன விஷயமா இருந்தாலும் சரி, அதை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறாங்க. இதை வந்து தடுக்க முடியாத ஒரு விஷயம். ஆனால் அதை விட்டு நீங்கள் சொன்ன மாதிரி விலகணும். அதை எப்படி நம்ம சாத்தியப்படுத்துறது, இதை அவங்களுக்கும் ஒரு அட்வைஸாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயமும் சொல்லுங்கள். நிச்சயமா அதை வியூவர்ஸாக இருக்கிற ஆடியன்ஸுக்கும் நீங்கள் என்ன விஷயம் சொல்லுவீங்க? முதலாவது, கணவன் மனைவிக்கு இடையில் உறவு இருக்குல்ல, அது உண்மையிலே பிரியத்தாலோ அக்கறையானோ ஏற்படக்கூடிய உருவம். அதனால தான் அவங்க ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுப்பதும், ஒருவர் நேசிக்கிறதும், ஒருத்தர் சில விஷயங்களை பொறுத்து கொள்வதும் எல்லாமே அதில் அடங்கும். அதனால தான் உங்க குழந்தை பெற முடியுது, அதனால தான் பிள்ளைகளை வளர்க்க முடியும். அது ஒரு வீட்டின் நிர்வாகம். அது ஒரு கட்டத்தில் சில அந்தரங்கங்களின் நிர்வாகம், ஒரு சில விஷயங்களை வெளியே பேச முடியாத அம்சங்களின் நிர்வாகம். அப்போ இது முதல் விஷயம். அப்போ கணவன் மனைவிக்கான உறவுங்கிறது மற்றவர்கள் பார்க்கின்ற பார்வையில இவங்களுடைய உறவு எப்படி இருக்குதுங்கிறத வந்து வெளியில உள்ளவங்கெல்லாம் வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. எங்கேனோ ஒரு விஷயம், ஒரு கணவன் மனைவியோ ஒரு வெளியில ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டியது வருது அப்படின்னா, அது உண்மையில ஏதோ ஒரு கல்விக்காக அல்லது மற்றவர்களுக்கு ஏதோ ஒன்று பயனளிக்கிறதுக்காக இருக்கலாம். ஆனா அதுலயும் மார்க்கத்துடைய லிமிட்ஸை கடைபிடிக்கணும். இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை, ரசூலுல்லாஹ்வுடைய பெஸ்ட் கப்புள் யாரா இருப்பாங்களா? இருக்க முடியாது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹஸ்பண்ட், உங்களில் சிறந்தவர் மனைவிக்கு சிறந்தவராக இருக்கிறேன். அதை சொல்லிட்டு நான் என் மனைவிக்கு சிறந்தவராக இருக்கிறேன், சிறந்த கணவராக இருக்கேன்னு சொன்ன. அப்படியே ரசூலுல்லாஹ் வச்சு பார்த்தா ரசூலுல்லாஹ் ஹதீஜா பெஸ்ட் கப்புள், ரசூலுல்லாஹ் ஆயிஷா பெஸ்ட் கப்புள், இப்படியே ரசூலுல்லாஹ் வச்சு சொல்லிட்டே போனா எல்லா மனைவிகளுக்கும் he is the best husband. இப்போ செய்தி எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா, இப்போ பெஸ்ட் கப்புள்ஸ், ஒரு கப்புள்ஸ் இன்ஸ்டா கப்புள்ஸ்லாம் வராங்கல்ல, சரியா? இந்த இன்ஸ்டா கப்புள்ஸ் அவங்களுடைய லைஃப்ல இருக்க சந்தோஷத்தை ஷேர் பண்றாங்க. அவங்க வந்து சிரிக்கிறது, அவங்க வந்து கொஞ்சம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கிச்சு காட்டிக்கிறது, ஏதாவது ஒன்று இருக்கலாம், சரியா? நீங்க ஒரு சிறந்த கப்புள்ஸா வாழ விரும்புறீங்களா? கண்டிப்பா அது உங்களுடைய பர்சனல் விஷயம். சிறந்த கப்புள்ஸா தான் இருக்கணும், ஏன்னா நீங்கள் நல்லா இருக்கணும். நாம அதை நினைக்கிறோம். இப்போ ஒரு பெஸ்ட் கப்புள், அது வந்து இன்ஸ்டா கப்புளே இப்போ என்னை பார்த்துட்டு இருக்காங்க, நான் சொல்றேன் அல்லாஹ் உங்களுக்கு பறக்கச் செய்யுன்னு சொல்லுவேன். நீங்கள் நல்லா இருக்கணும், நாங்கள் துவா செய்யணும். ஆனால் இல்மை கற்றுங்க, நாலேஜ் அறிவை கற்றுங்க, அல்லாஹ்வுடைய நேசம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா பெஸ்ட் கப்புளாக இருக்கணும், பெஸ்ட்டாக சொர்க்கத்தில் பெஸ்ட் கப்புளாக இருக்கணும்ல, அந்த போய் சேரணும்ல. அது எப்படி சொர்க்கம் கிடைக்கும்? அல்லாஹ்வுடைய லிமிட்ஸை தாண்டக்கூடாது. அந்த லிமிட்ஸை தாண்டிங்கன்னா நீங்கள் எங்கே பெஸ்ட் கப்புளாக, மக்களுக்கு பெஸ்ட் கப்புளாக இருக்கலாம், ஆனால் அல்லாஹ்வோட நாளைக்கு பெஸ்ட் கப்புளாக இருக்கணும். அல்லாஹ் உங்களை அனுமதிக்க மாட்டான். மாஷால்லா பெஸ்ட் கப்புள்ஸ் நிறைய பேர் மாஷால்லா ஹிஜாப்லாம் போட்டு அவங்கெல்லாம் இது பண்ணுறாங்க, மார்க்கத்துடைய சில ஷரியத்தில் கடைபிடிக்கிறாங்க. ஒரு கேட்டகரி அவங்க வந்து இஸ்லாமிய விஷயங்களை பேசுறதுக்காக ஹிஜாப் போட்டுட்டு அவங்க பெஸ்ட் கப்புளாவே நாங்கள் வந்து பாருங்க ஒரு நல்ல முஸ்லீம் இப்படி இருக்கணும் அப்படின்லாம் சேர்த்து தாவா, சரியா, சேர்த்து கன்வே பண்ணுறாங்க. நோ ப்ராப்ளம். இன்னொன்று, நீங்க சொல்ற மாதிரி எதை செய்தாலும் வந்து அவங்க ஹிஜாப் இல்லை, ஈவன் ஆடுறாங்க இல்ல, அந்த கணவன்மார்கள் கூட அந்த உணர்வு வர மாட்டேங்குது. அவங்க வீட்டில் இருக்கிற ட்ரெஸ்ஸோட இருக்கிறாங்க. அதான் இப்போ பாருங்க, இப்போ வந்து கணவன்மாருக்கும் அந்த உணர்வு இல்லை. மனைவி சொல்றதுக்கு பற்றி விரும்புற மாதிரி, அல்லது மனைவி வந்து கணவன் சொல்றதுக்கு விரும்புற மாதிரி எல்லாம் தாங்க ஒரு பெஸ்ட் கப்புளுங்கிறதுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்கள் எங்களுக்குள்ள இதுல கருத்து வேறுபாடு இல்லைன்னு தான் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஈவன் அதுல ஒரு ஆரம்ப கட்டத்துல ஒரு பெண், ஒரு முஸ்லீம் பெண் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய ஹயானா வெக்கம், இந்த வெக்க உணர்வுகள்லாம் இருந்த பெண் கூட ஆரம்பத்துல வந்த டைம்ல உள்ள வீடியோஸ்ல வந்ததுக்கும் அடுத்தடுத்த லெவல்ல அந்த பெண் டெவலப் ஆகிட்டு கடைசியில ஹயாவை முழுக்கனா அவள் அந்த வீடியோஸுக்கு முன்னாடி இன்னும் அந்த பெண் சிரிக்கிறதும் பேச வேண்டிய வார்த்தைகள்ல இருக்கிற லிமிட்ஸை தாண்டி பேசுறது, இது எல்லாமே முன்னாடி வந்து நிக்குதுன்னு வைங்களேன். இப்போ என்ன சொல்றது, சாதாரண நீங்க வந்து ஒரு பஸ்ல போறீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் எல்லா பஸ்ல இருக்கிற எல்லா மக்கள் பார்த்துட்டு அதே பெஸ்ட் கப்புள் வந்து அந்த மாதிரி நடக்க மாட்டாங்க. கண்டிப்பா ரைட். இது உண்மையா இல்லையா? அப்போ அந்த இடத்துக்கு வீடியோவுக்கு தகுந்த மாதிரி நீங்க நேச்சுரல் இருக்கிற மாதிரி இல்லை. இது ஒரு ஆர்டிஃபிஷியல் விஷயம் நிறைய இருக்குது. தெர் இஸ் எடிட்டிங் இருக்குது, தெர் இஸ் ரீ எடிட்டிங் இருக்குது, அதுக்கப்புறம் ரிஹர்சல் இருக்குது. இது எல்லாமே நடந்துட்டா. ரைட் ஆர் உண்மையா இல்லையா? நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஆமான்னா தலையாட்டுவோம்.
இல்லை நாங்கள் மார்க்கத்துக்கு உட்பட்டு தான் அதில் சில விஷயங்களை செய்கிறோம் அப்படின்னா அந்த கப்புள்ஸ் எப்படி நடந்துக்கணும் பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெஸ்ட் கப்புள் ஆயிஷாவை வச்சு தான் இப்போ பார்க்கணும். ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் ரசூலுல்லாவும் ஒரு பயணத்தில் இருக்கிறாங்க. தே ஆர் பெஸ்ட் கப்புள். பயணத்தில் இருக்கிறாங்க. பயணத்தில் இருந்த நேரத்தில் நாம வந்து ஆயிஷா கேட்டாங்க, நாம வந்து ரன்னிங் ரேஸ் போவோம் அப்படி கேட்டாங்க. ரன்னிங் ரேஸ் போனோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தாங்க ஒரு விஷயத்தை வச்சு தான் இதை நான் சொல்ல போறேன். ஓடினாங்க 2 பேர்ல ஆயிஷா பீட் பண்ணிட்டாங்க, ரசூலுல்லாஹ் தோத்துட்டாங்க. இது நடந்துருச்சு. இன்னொரு தருணம், வேறு ஒரு பயணம், அந்த பயணத்தில் இதே மாதிரி 2 பேரும் போயிட்டு இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம ரன்னிங் ரேஸ் பந்தயம் போவோமா அப்படின்னு கேட்டாங்க. ரசூலா கேட்குறாங்க. ஆமா ஆயிஷா போலாம் அப்படின்னு. 2 பேரும் ஒண்ணாங்க. ரசூல்லா வின் பண்ணிட்டாங்க. ரசூலா சொன்னாங்க அதுக்கு இது சரியாயிருச்சு, ட்ரா. அட இப்படி கூட நம்ம வந்து ஒரு இன்ஸ்டா போடலாமே அப்படின்னு பாக்குறவங்க அப்படிதானே தோணுது. அதான்ப்பா இன்ஸ்டா ரசூலா முன்னாடி சேர்த்துட்டாங்கப்பா. ஆமாங்க. உடனே அங்க ஒரு பெஸ்ட் கப்பல் ஏங்க ரசூல்லாவே செய்திருக்காங்க, நாம அப்படி பண்ணணும் பாருங்க, நான் உங்களை பீட் பண்ணிடுவேன், ஒரு வீடியோ அதுக்கு போடுவோம், வைரல் அப்படின்னு பேசுவோம். நோ, அப்படி நிதானத்துவாங்க. ரசூல்லா பயணத்தில் கூட்டமாக தான் போறாங்க, மக்கள் இருக்கிறாங்க. முதலோட ஆயிஷா இதை கேட்டோன்னே ஆயிஷாவுடைய இந்த விருப்பத்தை நிறைவேற்று ரசூலுல்லாவுக்கு தயார் தான். மக்கள் இருக்கிறாங்க, மக்கள் இருக்கிறதுல ஆயிஷா கேட்டாங்க. ரசூல் என்ன தெரியுமா சொன்னாங்க, அப்படியே பண்ணலாம். உடனே சஹாபாக்கள் எல்லாருக்கும் சொன்னாங்க நீங்க முன்னாடி போங்க அப்படின்னா, நீங்க முன்னாடி போயிடுங்க அப்படின்னா. அதுக்கு பிறகுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரன்னிங் ரேஸ் வச்சுக்கிட்டாங்க. இதை எதை காட்டுதுன்னா, நீங்க ஒரு பெஸ்ட் கப்பலா இருங்க, தப்பு இல்லை, ஆனா அதை ரகசியமா வச்சுக்கோங்க. அது மற்றவங்க முன்னாடி காட்டாதீங்க, கண் திருஷ்டி படும். நீங்க நல்லா இருக்கிறத மற்றவன் பார்க்கும்போது அவன் கண் திருஷ்டி, அவன் வயிறு எறிகிறான், அல்லது வந்து அவனுக்கு அந்த மாதிரி பொண்டாட்டி இல்லை, அதை வச்சு அவன் வந்து கண் திருஷ்டி படுறான், பொறாமைப்படுறான். ஒரு ஹஸ்பண்ட் மேல, ஒரு ஒரு கப்பல் மேல பொறாமைப்படுறான், அந்த கண் திருஷ்டி பட வாய்ப்பு இருக்கு. அல்லாஹ் மிக அறிஞ்சோம். அல்லாஹ் நாடினா அந்த கண் திருஷ்டியை ஒருத்தருடைய விதியில இருந்து பட்டுருவோம். ஏன்னா நீங்க என்ன ஆக்ட் பண்றீங்க, என்ன பேசுறீங்க, எப்படி நீங்க சிரிச்சுக்கிறீங்க, எப்படி நீங்க கிண்டிக்கிறீங்க, தள்ளிக்கிறீங்க, எப்படி நீங்க வந்து ஜம்ப் எல்லாத்தையும் நீங்க போடுறீங்கன்னா, அப்போ உங்களை பார்த்தா அடடா நமக்கெல்லாம் இப்படி இல்லை, அந்த புருஷன் மேல கந்திச்சு பண்ணலாம். அதுல ஒரு பொண்ணு வந்து எப்படிப்பட்ட புருஷன் பாருங்க, எனக்கு வாய்ச்சிருக்கானு நினைச்சானே என்ன ஒரு பெண்ணுக்கு நினைக்கிற காரணமா இருக்குதா இல்லையா? ஏன்னா இதெல்லாம் ரூம்குள்ள நடக்கிற விஷயம். இதை கொண்டு வந்து முன்னாடி வைக்கிறது, இன்னொரு பெண் அல்லது இன்னொரு ஆண் தன் மனைவியை குறைச்சு மதிப்பிடுவதற்கும் அல்லது தன் கணவனை ஒரு பெண் குறைச்சு மதிப்பிடுவதற்கும், பாருங்க வீடியோ காட்டி நீங்கள் இப்படிலாம் இருக்கிறீங்களான்ட்டு ஒரு பெண் பேசுவா கண்டிப்பா. அல்லது ஒரு ஆண் தன்னுடைய மனைவிட்ட போய் நீ தான் இருக்கிறீங்க பாரு, இவ எப்படி இருக்கிறா பாரு அப்படின்னு காட்டுறானே. கேமராக்கு பேக்ல அவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. அப்ப இந்த பிரச்சனை இருக்கு. இது சில நேரத்தில் பல ஒழுக்கக்கேடுகளை வெளியில் உருவாக்கலாம். அதுக்கு அவங்க காரணமா தாங்க செய்யற காரியத்தை கூட இல்லாமல் சொல்லிக்கலாம். ஆனா இது அல்லாஹ்வுக்கு அஞ்ச வேண்டிய விஷயம், இதை தவிர்க்கணும், கட்டாயம் தவிர்க்கணும். அதனால தான் ரசூலுல்லாவுடைய ஹதீஸ் சொன்னேன், ஓட்டப்பந்தயத்துக்கு ரசூலுல்லா பெஸ்ட் கப்புள்ஸ் தான். அவங்க ஓடுறது சஹாபாக்கள் முன்னாடி போக சொல்லிட்டு அவங்க தனியா வச்சுக்கிட்டாங்க. இதெல்லாமே ரசூலுல்லாவுடைய இந்த செய்தி ஆயிஷா பின்னாடி சொல்றாங்கன்னா, ஒரு கணவன் மனைவி ஓட்டப்பந்தயம் ஓடுவது தவறல்ல, அதுக்கு ஆதாரம் இது. ஆனா அதை போட்டு பெஸ்ட் காட்டுறதுக்கு ஆதாரமாக சரியா, அதான் சட்டம்.